தென் மாவட்டங்களிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக அண்டை மாநிலமான கேரளாவிற்கு இந்த ரேஷன் அரிசி மற்றும் மானிய மண்ணெண்ணெய் எல்லாம் கடத்தல் தொடர்கதையாகிக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து மக்களுக்கு வழங்கப்படும் ரேஷன் அரிசி, மானிய மண்ணெண்ணெய் போன்ற பொருட்கள் டன் கணக்கில் கேரளாவிற்கு கடத்தப்படுவதாக புகார் எழுந்தது. மாவட்ட எல்லை பகுதியான களியக்காவளை வழியாக இவை கேரளாவிற்குள் நுழைவதாக குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள். இன்று கேரளாவுக்கு அரிசி கடத்தப்படுகிறது என்று சொன்னால் பீச் ஏரியாவில் இருக்கக்கூடிய 75% மக்கள் அந்த இலவசமாக கிடைக்கக்கூடிய அரிசியை பயன்படுத்தாத காரணத்தினால்தான் கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது. குறிப்பாக தேங்காய்பட்டணம் அந்த ஏரியாவிலிருந்து தான் அந்த வண்டியிலே கொண்டு போகிறது. பத்திரிகையிலேயே கூட அந்த பீச் ஏரியாவிலே தான் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டதாக பத்திரிகை செய்தி கூட வருகிறது. லாரி, டெம்போ, சொகுசு வாகனங்களில் கடத்துவதை விட மாட்டு சாணம் மேலே நிரப்பியும் ஓலை மட்டைகளை மேலே அடுக்கியும் உள்ளே அரிசியை வைத்து நூதன முறையில் கடத்துவதாக தெரிவிக்கிறார்கள் ஊர் மக்கள். கடத்தலை தடுக்க மாவட்டத்தில் உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதிகளை சுற்றி 36 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் கடத்தல் பொருட்கள் எல்லைப் பகுதி சோதனை சாவடிகளில் சிக்குவது அபூர்வமாகவே உள்ளதாக பொதுமக்கள் சந்தேகம் தெரிவிக்கிறார்கள். இது ஒரு நெட்வொர்க். இது என்ன பண்ண அந்த அரிசியை கொண்டு கேரளாவில் பாலிஷ் பண்ணி அதிக விலைக்கு விற்காங்க. இது வருவாய்த்துறைக்கு தகவல் கிடைச்சா மட்டும்தான் கைது பண்ணுறாங்களே தவிர 20க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டும் அது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. அது அதிகாரிகள் கேரளா அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அதிகாரிகள் உடனடியாக செயல்படாங்க மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகமாக இருக்குது. எந்த கடத்தல் சம்பவத்திலையுமே எந்த ஓட்டுநரோ இல்லை கடத்தினவர்களோ கண்டுபிடிக்கப்படவில்லை. வாகனங்களும் பொருட்களும் மட்டுமே பறிமுதல் செய்யப்படுகிறது. இது பொதுமக்களிடையே ஒரு மிகுந்த சந்தேகத்தை ஏற்படுது. அதிகாரிகள் உடந்தையோட தான் இது நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய கருத்து நிலவருது. கடத்தலை தடுக்க மாவட்ட அரிசி குடோன்களில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு வழங்கும் அரிசி மூட்டைகளில் ரகசிய குறியீடு அச்சிடப்பட்டு வழங்க வேண்டும் என்றும், ரேஷன் கடைகளில் இருந்துதான் அதிக அளவில் அரிசி கடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் தனி கவனம் செலுத்தி இந்த கடத்தலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். குறிப்பாக 32 செக் போஸ்டுகள் இந்த மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த செக் போஸ்ட் வழியாக தான் வாகனங்கள் சென்று வர வேண்டும். இந்த வாகனங்களிலே ஆய்வு செய்தால் இந்த உணவுப் பொருளை கண்டிப்பாக பிடிக்க முடியும். அது மட்டுமல்ல, ரயில்களிலே சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இது தடுக்கப்பட வேண்டும். கடந்த 2015ஆம் ஆண்டில் மட்டும் லாரி, டெம்போ, மாருதி கார், சொகுசு கார்கள் போன்ற 48 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அதிலும் கேரள பதிவன் கொண்ட வாகனங்களே அதிகம் என கூறும் அதிகாரிகள் 48 டன் ரேஷன் அரிசி மற்றும் 4800 லிட்டர் மண்ணெண்ணெய் பிடிபட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்ட காவல்துறை மற்றும் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளின் கண்காணிப்பில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனினும் இதுபோன்ற கடத்தலை தடுக்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரமேஷ்குமார், நியூஸ் 7 தமிழ், மார்த்தாண்டம். இந்த ரேஷன் பொருட்கள் எல்லாம் தென் மாவட்டங்களிலிருந்து தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு அரிசி, மண்ணெண்ணெய் போன்ற இந்த ரேஷன் பொருட்கள் எல்லாம் தொடர்ந்து கடத்தல் நடைபெற்றுக் கொண்டு வருவது தொடர்பாக ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் அளிக்கிறார். அதையும் பார்க்கலாம். தமிழகத்தின் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு தினமும் ரேஷன் அரிசி, அதே போன்று மானிய மண்ணெண்ணெய்கள் தொடர்ந்து கடத்தப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 10 டன் ரேஷன் அரிசி தொடர்ந்து இன்று காலை ராமந்துறை கடலோர பகுதியில் ஆளில்லாத வீட்டில் சோதனை செய்தபோது அதில் 1 டன் அரிசி கைப்பற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து சங்கிலி தொடர் போல் நடைபெற்று வரும் இந்த கடத்தல் சம்பவத்தை தடுக்க மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மட்டுமே ஒரு சில பகுதிகளில் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு தொடர்ந்து அந்த வாகனங்களையும் அதே போன்று ரேஷன் அரிசி, மானிய மண்ணெண்ணெய் உட்பட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்து வருகின்றனர். இருப்பினும் அந்த ஓட்டுநர்களையோ அதே போன்று கடத்தலில் ஈடுபடுபவர்களோ இதுவரையும் கைது செய்யப்படாத சம்பவம் என்பது பொதுமக்கள் மத்தியில் அதிகாரிகள் மீது ஒரு சந்தேகத்தை தற்பொழுது ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமல்லாமல் இந்த கடத்தல் சம்பவத்தை உடனே தடுத்த மாவட்ட நிர்வாகம் அதே போன்று தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த மக்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளனர். இந்த கோரிக்கை குறித்து மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது கடந்த 2 ஆண்டுகளாக கடத்தல் சம்பவம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், இருப்பினும் இந்த கடத்தலில் தற்பொழுது 2015ஆம் ஆண்டு 39 டன் ரேஷன் அரிசி, அதே போன்று 4800 லிட்டர் மண்ணெண்ணையும், தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு
59 டன் ரேஷன் அரிசி, தொடர்ந்து 3400 லிட்டர் மண்ணெண்ணையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த கடத்தலை தடுக்கும் வண்ணம் தற்பொழுது மாவட்ட காவல்துறை, தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், அதேபோன்று வருவாய்த்துறை அதிகாரிகளும் முழு சோதனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரியிலிருந்து ரமேஷ்.